இலக்கிய சீரியல்ல இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா, கோர்ட் வரைக்கும் போன கௌதம் எப்படியாவது எஸ்எஸ்கேவ ஜெயிலுக்கு அனுப்பலான்னு ஆசைப்பட்டாரு. ஆனா, போன இடத்துல இப்போ சம்மந்தமே இல்லாம கௌதம்க்கு ஒரு லாயர கடத்திட்டாங்க நம்ம தாட்சாயணி டீம். இப்போ இலக்கியம் கௌதம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே ஒண்ணுமே புரியல. நம்மள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு? எல்லாமே அந்த வக்கீல்ட்ட தான் இருந்துச்சு. அந்த வக்கீலும் இப்ப கடத்தப்பட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு இங்க தாட்சாயணி எஸ்எஸ்கேவும் சந்தோஷப்படுறாங்க. நான் இப்ப வெளிய வரப்போறேன் அப்படின்னு எஸ்எஸ்கே நினைக்கும்போது, கௌதமும் இலக்கியாவும் உள்ள புகுந்து நாங்களே எங்க சார்பா வாதாடிக்கிறோம்னு சொல்லி வாதாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜட்ஜ் கேட்கிறாரு, இது மாதிரி இந்த எஸ்எஸ்கே தான் கார்த்தியை கடத்தின சொல்றீங்க. ஆனா கார்த்தியே சொல்றாரு என்ன கடத்தினது அவர் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏமா அப்ப தேவையில்லாம கேஸ திசை திருப்ப பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இலக்கியா சொல்றாங்க, இல்ல சார், இது எல்லாமே பொய் சார். இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து சாதாரண கிடையாது சார். இவர் ரொம்ப ரொம்ப மோசமானவர். அதனாலதான் இப்படிலாம் பண்றாரு. என்கிட்ட இன்னொரு ஆதாரம் இருக்கு சார். அவங்கள கொண்டு வந்தனா கண்டிப்பா உண்மை என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருச்சான்னு சொல்றாங்க. என்னம்மா என்ன ஆதாரம் இருக்கு அப்படி உங்கள்ட்ட? இங்க பாருங்க சார். இவர்தான் நாகு. இவர்தான் கார்த்தியை கடத்தினாரு. ஆனா இவர் சொல்ற சாட்சியும் நீங்க ஏத்துக்கல. ஆனா இவருடைய மனைவி இருக்காங்க சார். அவங்கள நான் கூட்டிட்டு வரேன். அவங்க வந்து சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்க, என்னம்மா என்ன சொல்ற? அவருடைய மனைவின்னு சொன்னா மட்டும் எப்படிம்மா நம்ப முடியும்? கடத்தப்பட்டவரே சொல்றாரேம்மா, அவர் கடத்தலன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படிம்மா நாங்க நம்ப முடியும்? சார், இங்க பாருங்க சார். இன்னொன்னு சொல்றேன் சார் உங்களுக்காக நானு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ காட்டியிருப்பேன். அதுல எஸ்எஸ்கேவே அவர் வாயால நான் தான் கார்த்தியை கடத்தேன்னு சொன்னாரு பாத்தீங்களா? ஆமாம்மா. ஆனா அத எதிர்க்கட்சி என்ன சொல்றாங்க? அது எல்லாமே ஃபேக்கு. நீங்களா ஏஐ பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்களேம்மா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்ல இலக்கிய அவனும் யோசிக்கிறாங்க. சார், எனக்கு ஒரு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். இல்லம்மா, இதுக்கு மேல இந்த கேஸ இழுக்கத்த நான் விரும்பல. கடத்தப்பட்டவரு, பாதிக்கப்பட்டவரே சொல்லிட்டாரு. என்ன கடத்துனது அவர் இல்ல, நீங்க தான் சொல்லிட்டு. அதனால இந்த கேஸ் வந்து நானு எஸ்எஸ்கேவ அப்படின்னு சொல்லும்போது, இலக்கியா, சார் இத ஒரு நிமிஷம் இத மட்டும் பாருங்க சார். பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல, எஸ்எஸ்கேவும் தாட்சானும் லைட்டா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படி என்ன பண்ண போறாரு இந்த கௌதமும் இலக்கியாவும் சொல்லும்போது, இலக்கியா ஒரு ஃபோன் தராங்க. பார்த்தா ஜட்ஜ் உடனே, என்னம்மா இது? என்ன ஃபோன் இது? சார், இது வந்து இந்த நாகுடைய ஃபோன் சார். சரி, எஸ்எஸ்கேவுக்கும் நாகுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்றாரு தவிர, ஆனா இதே எஸ்எஸ்கே அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எதுக்காக சார் நாகுக்கு கார்த்திக் கடத்தப்பட்ட 2 நாள்ல இருந்து கார்த்திக் கிடைச்ச நாள் வரைக்கும் இவர் எதுக்காக அடிக்கடி இவர் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பியிருக்காரு? சொல்லுங்க சார். இவங்க 2 பக்கம் எந்த சம்மந்தமும் இல்லையே. அப்புறம் ஏன் இவங்க அக்கௌண்ட்ல இவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? அப்படின்னு இலக்கியா கேட்கவும் அப்படியே எஸ்எஸ்கே மூஞ்செல்லாம் வேர்த்து வலியுது. ஜட்ஜுக்கே புரியுது. ஆமா, இது வரைக்கும் இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாரு. அப்புறம் எதுக்காக இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன சொல்ல போறீங்க எஸ்எஸ்கே? உங்க அக்கௌண்ட்ல இருந்து எதுக்காக அவருக்கு பணம் போயிருக்கு? அதுவும் கார்த்திக் கடத்தப்பட்ட முதல் நாள்ல இருந்து கார்த்திக் கிடைக்கிற வரைக்கும் இவங்க அக்கௌண்ட்ல இருந்து இவர் அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருக்கு. நீங்களும் அவரும் பேசியிருக்க மாதிரி இதெல்லாம் இருக்கே. இதெல்லாம் எப்படி? இது எப்படி சாத்தியமாச்சு? அப்படின்னு ஜட்ஜு கேட்கவும், எஸ்எஸ்கே என்ன பண்ண தெரியாம திரும்ப நெஞ்சில கை வச்சுட்டு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறாரு. உடனே தாட்சாயினி, கார்த்தி, அஞ்சலி, அப்புறம் எஸ்எஸ்கே உடைய நீதிபதி எல்லாம் சேர்ந்து, சார் சார், என்னுடைய கிளையண்ட்டுக்கு திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சார். அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டல் அழைச்சு போகணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கியா உடனே, இல்ல சார், இதெல்லாமே நடிப்பு சார், பொய் சார் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் கோர்ட் வந்து அவருக்கு உண்மையிலே உடம்பு முடியல, அவர் உடனே ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்க, மீதியை நாம அடுத்த ஹியரிங்ல பாத்துக்கலாம்னு சொல்லி கோர்ட்லயும் அது அப்படியே கேஸை ஒத்தி வச்சிடறாங்க. ஒரே எஸ்எஸ்கே அப்படியே ஹார்ட் ஆகுதுன்னு நடிக்கிறாரு. இலக்கியா போயிட்டு, இங்க பாரு எஸ்எஸ்கே, நீ வேணா இன்னைக்கு தப்பிச்சிருக்கலாம். ஆனா உன்னை கோர்ட் இன்னும் நிரபராதினே வெளியே விடல. நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீ திரும்ப என்னைக்கா இருந்தாலும் திரும்ப இந்த கோர்ட்டுக்கு வந்துதான் ஆகணும். நீ பண்ண எல்லா அயக்கத்தனத்துக்கும் இந்த கோர்ட்ல நீ பதில் சொல்லிதான் ஆகணும். உன்னை அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட்டுற மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியம் கௌதம் அங்கிருந்து கிளம்புறாங்க. எஸ்எஸ்கேவுக்கு இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. நல்லா மாட்டிக்கிட்டோம், நாம ஜெயிலுக்கு தான் போறோம் அப்படின்னு எஸ்எஸ்கே பயந்து போயிருக்கான்.